என்ன திடீர்னு வந்திருக்க? எதுக்கு வந்தன்னு கேக்குறியா இல்ல ஏன் வந்தன்னு கேக்குறியா? என்ன பயங்கர டெக்னிக்கா பேசுற? யாரு? நான் டெக்னிக்கா பேசுறேனா? நீ தான் டெக்னிக்கா நடந்துக்கிற. சார் வணக்கம் சார். எப்போ வந்தீங்க? சந்தியா உப்பு சரியா இருக்கா பாரு. சூப்பர். ஹலோ, நீ எப்போ வந்த? இன்னைக்கு நம்ம வீட்ல சக்தியோட சமையல். ஓஹோ, ரொம்ப பிரமாதமா சமைப்பான் தெரியும்ல. இது என்ன பெரிய விஷயம்? நான் கூட தான் நல்லா சமைப்பேன். கிழிச்ச நல்லா வெந்நீர் போடுவ, ஹாஃப் பாயில் போடுவ, அதானே? என்ன சார் உங்களுக்கு இப்படி லந்து கொடுக்குறாங்க? இவன் என்ன பெருசா சமைப்பான்? சார் சந்தியா என்ன சார் கேக்குறீங்க? என்ன கேட்டா நான் சொல்லிட்டு போறேன். இந்த சின்ன உள்ளி இருக்கு இல்லையா? உள்ளியா? சின்னாங்க சார். அதை வாங்கி கிள்ளி நான் குழம்பு வச்சுன்னு வச்சுங்க சார், எங்க ஊர்ல என்ன அடிச்சுக்க ஆளே இல்ல. குலச கத்திரிக்காயை வாங்கி தீயில சுட்டு சமைச்சு வச்சேன்னு வைங்க, பின்னிருமில்ல. அதோட 2 பச்சை மிளகா கிள்ளி கீரை குழம்பு வச்சேன். ஏமா சந்தியா, நான் எப்படி சமைப்பேன் நீ சார் கிட்ட சொல்லவே இல்லையா? போதும் சக்தி, நீ சொல்லும் போதே எனக்கு பசிக்குது. சமையல் ரெடியா இல்லையா? சமையல் எப்பயும் ரெடி ஆயிடுச்சு. நாம எல்லாம் இன்னைக்கு ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். நான் போய் குளிச்சு வந்துடுறேன். சார் எங்கேயும் போயிடாதீங்க, இன்னைக்கு நாம எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம், புரிஞ்சுதா? அவர் போவே மாட்டாரு, சாப்பிட்டு தான் போவார். நீ குளிச்சிட்டு வா. சார் இப்ப வந்துடுறேன். இவன மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாது ஜீவா. இது ஜெம் ஆஃப் a person. இருக்கட்டும். 10 நிமிஷம் ஜீவா, சக்தி வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம். நான் சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்ட? தலப்பாக்கட்டு பிரியாணி, ஹாஃப் ஃபிஷ் ஃப்ரை, காடை மசாலா, இப்படி வெயிட்டா சாப்பிட்டேன். உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. மூஞ்சில அதெல்லாம் தெரியுமா என்ன? ஆமா, சாப்பிடலனாலும் தெரியும், சாப்பிட்டேன்னு பொய் சொன்னாலும் அது தெரியும். சரி, வீட்டு பக்கம் என்ன ஆளே காணோம்? நான் தானே வந்துட்டு தான் இருக்கேன், உன்னதான் ஆளையே காணோம். அப்படியா? நான் எங்கேயும் போறது இல்லையே. நீ தான் பாதி நேரம் சக்தி ரூம்ல இருக்கே. தெரியுதுல, அப்புறம் என்ன? உன் வீட்டு மாடியில தானே சக்தி இருக்காரு, வந்து பேச வேண்டியது தானே. எதுக்கு என்னால தேவையில்லாம டிஸ்டர்பன்ஸ்? சக்தி நீயும் பர்சனலா ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, நடுவில் நான் அதுக்கு நந்தி மாதிரி. நாங்க என்ன பர்சனலா பேச போறோம்? சக்தி ஏதாவது ஜோக் சொல்லுவான், நான் கேட்டு சிரிச்சிட்டு இருப்பேன். பழைய மொக்க ஜோக்கா சொல்லி சீனை போடுறான், அதுக்கு போய் நீ சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அசிங்கமா சொல்ற. நான் சொல்ற ஜோக்கெல்லாம் ட்ரெண்டான ஜோக்கு. அதுக்கு என்ன இப்போ? உன் பிரச்சனை என்ன, அத சொல்லு. அந்த சக்தி வந்ததுல இருந்து நீ எனக்கு கண்டுக்கிறதே இல்லை சந்தியா. லூசு மாதிரி பேசாத. உனக்கு அவனை பிடிக்கல. ஆமா, பிடிக்கல. ஏன் பிடிக்கல? என்னவோ பிடிக்கல. அவனும் அவன் மண்டையும் குருவி குட்டு தலையன் காமெடியா இருக்கான். சக்தி மேல பயங்கர காண்டா இருக்க போல. அவனை பார்த்தாலே வெறுப்படிக்குது. ஒரு பாக்கெட் விபூதியை பூசிக்கிட்டு என்னென்னமோ பாச பேசுறான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படி இப்படி ஒருத்தனை போய் லவ் பண்ற? லவ் பண்றேனா? சும்மா நடிக்காத சந்தியா. மாஸ்டர் கிட்ட நீ காதலிக்கிறேன்னு சொன்னது இவனை தானே? லூஸ் மாதிரி பேசாத, அவன் என் ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்டு பேக்ன்ற அல்வால என்கிட்ட கொடுக்காத. அவன் வர்றதும் போறதும் நீ பேசுறதும் சிரிக்கிறதும் பார்த்தா சின்ன பிள்ளை கூட லவ்னு தான் சொல்லும். சின்ன பிள்ளை லவ்னு தான் சொல்லும், ஏன்னா அதுக்கு விவரம் பத்தாது. ஃப்ரெண்ட்ஷிப் போய் லவ்னு சொல்ற? எனக்கு தெரியும் சந்தியா. என்ன தெரியும்? நீ சக்தியை லவ் பண்ற. கடைசி வரைக்கும் நீ என்ன புரிஞ்சிக்கவே மாட்டியா? இதுக்கு மேல புரியறதுக்கு என்ன இருக்கு? இப்ப என்னன்ற நீ? சக்தியை நீ லவ் பண்றன்னு நான் சொல்றேன். சரி வச்சுக்கோ. வச்சுக்கோ இல்ல, உன் மனசுல நீ வச்சிருக்க. ஆமாண்டா, நான் அவனை லவ் பண்றேன். இப்ப என்னடா அதுக்கு? இத முதல்ல ஒத்துக்க வேண்டியதானே? சரி, அதான் இப்ப ஒத்துக்கிட்டேன்ல, இப்ப என்ன வேணும்? எப்படி சந்தியா எப்படி ஒருத்தனை போய் லவ் பண்ற? ஏன் அவனுக்கு என்ன? அழகா இருக்கான், ரொம்ப நல்லவன், கள்ளம் கபடம் இல்லாதவன், யார் மனசையும் நோகடிக்காதவன், அறிவாளி. வேற என்ன வேணும்? சரிமா, அது உன் இஷ்டம். அதுக்காக லவ்வர் வந்தது என்ன சுத்தமா டீல்ல வர்றிய? இது நியாயமா? யார் அடியில விட்டாங்க? நீ ஏன் யோசிச்சு பார், உனக்கே தெரியும். எப்ப பாரு அவன் கூட தான் இருக்க, அவனை பத்தி தான் என் கூட பேசுற. எனக்கு எவ்வளவு வெறுப்பா இருக்கும். டேய், நீ மட்டும் எப்ப பாரு பிரியா பின்னாடி சுத்துவ, அவளை பத்தியே என்கிட்ட பேசுவ, அவதான் எல்லாரும் சொல்லுவ. அதெல்லாம் நாங்க கேட்க கூடாது, ஆனா நாங்க மட்டும் மத்தவங்கள பத்தி பேசினா உனக்கு கோவம் வருதா? நான்லாம் எப்பவும் போலதான் இருக்கேன். ஓங்கி ஒண்ணு விட்ட மூஞ்சி திரும்பிக்கும். அவ பின்னாடி போய் அடி வாங்க வேண்டியது, மருந்து போட மட்டும் என்கிட்ட வர வேண்டியது. நான் என்ன மதர் தெரேசாவா எதையும் எதிர்பார்க்காம எல்லாம் பண்றதுக்கு? பிரியா என்னோட காதலி. அப்படிதான்டா, சக்தி என்னோட காதலன். அவன் தான் என் உலகம், என்னோட வாழ்க்கை. என்னடா பண்ணுவ? எனக்கு அவனை பிடிக்கல, அவ்வளவுதான். எதுடா பிடிக்கல? அவனை பிடிக்கலையா இல்ல அவனை நான் காதலிக்கிறது பிடிக்கலையா? ரெண்டும் தான். நான் காதலிச்சா உனக்கு ஏன்டா வலிக்குது? நான் காதலிச்சா உனக்கு ஏன்டா பொறாம வருது? அது வந்து சொல்லு.
இப்ப நான் காதலிச்சா உனக்கு என்ன பிரச்சனை? நீ மட்டும் ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் காதலிப்ப, நாங்க மட்டும் யாரையும் காதலிக்க கூடாது. உனக்கு மட்டும் ஃப்ரெண்டா இருக்கணும். நல்லா இருக்கடா உன் கதை. என்ன முறைக்கிற? நான் அப்படிதான் சக்தியா லவ் பண்ணுவேன். என்ன பண்ணுவ? ஐடெக்ஸ் டாஸ்லர் வழங்கும் அன்பே வா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்